சட்டியை வச்சுட்டேன், அடுப்பை குறைச்சிட்டேன். தக்காளி கால் கிலோ, வெங்காயம் 400, இஞ்சி பூண்டு 100, பச்சை மிளகா, இது கனவா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது கரம் மசாலா, மல்லித்தூள், சீரக சோம்பு, 3 கறி மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள் 3 சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் ரொம்ப காமிக்கூடாது, 100 எண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா சட்டி காய்ஞ்சா போது. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை விட்டுறேன். வெங்காயத்தை விட்டுறேன். நல்லா வதக்கணும், துவக்கணும். துவக்கத்தான் உப்பு, உப்பு போடுறேன். உப்பு ரொம்ப போடுறாது. உப்பு கரைசலுங்க தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்போவுமே உப்பு கம்மியாக போடணும், எண்ணெய் கம்மியாக ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா செவக்கணும். கிரவிக்கெலாம் செவந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஊற்றி வைக்கணும். தக்காளி விடணும். அப்புறமா தக்காளி விடணும். நல்லா செவந்த போது தான் இது ஒன்றும். வதங்கிட்டாவுமா? கொஞ்சம் மசங்கிருச்சு. நல்ல மசாலா. மசிங்கிச்சு. இப்போ தக்காளி விட்டோமா? தக்காளி கொஞ்சம் கூட விட்டால் தான் அதுக்கு புளிப்புக்குன்னு அதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ வரைக்கும் கொஞ்சம் இதுக்கெலாம் நம்ம அதே மாதிரி ஒரு இஞ்சி பூண்டு கூட தான் கொடுக்கணும். இஞ்சி பூண்டு இப்போ கனவா எடுத்து கொட்டுவோம். கனவா கொட்டியாச்சு. நல்லா வதங்கணும். நான் வதங்கினா அப்போ தான் அதெல்லாம் கொடுக்கணும். இஞ்சி பூண்டில் வேகணும், தக்காளியும் வேகணும். கனவா கொடுத்தாச்சு. மூடி போட்டுருவோம். பதிஞ்சிச்சு. மசாலா கொட்டிடுவோம். மசாலா ரொம்ப கூட வேணாம், கொஞ்சமாக கொட்டிட்டுவோம். அப்புறமா கொட்டிடுவோம். அதிகமாக போட்டு இதாக
எப்படி வச்சு பார்த்தியா சூப்பராக கிரேவி, கனவா கிரேவி. கனவா வந்துருச்சு எனக்கு, சின்ன கனவா. பெரிய கனவாலாம் முடிச்சா தெரியும், சின்ன கனவா சுற்றில் இருக்கட்டா. வந்துருச்சு, நல்லா வதங்கிட்டோம், நல்லா இருக்கு. கனவா ரெடி ஆகிடுச்சு, நம்மளே போட்ட வேண்டியதான். இது கொஞ்சம் நெய் ஊற்றணும், அந்த டேஸ்ட் இருக்குது, மணமாக இருக்கும். தேங்காய் நெய்யோ இல்லாட்டி நெய் ஊற்றணும், டேஸ்ட் இருக்கும். இதான் கிரேவி கிண்டணும் பார்த்தீங்க, கனவா கிரேவி. தொக்குமா இது மாதிரி இருக்கணும், நக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான்.